ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னென்னமோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய். வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உண்டு. சில பேருக்கு சில விஷயங்கள் கிடைப்பது கூட கிடையாது வாழ்நாள் முழுவதும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் சில விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தாலும் அது எப்படியோ ஓரிரு நாட்களுக்குள்ளேயே எல்லாம் கிடைத்து விடுகிறது. அதில் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக பெரிய விஷயம் ஒன்று நடக்காமலேயே இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய ஆசை, மிகப்பெரிய ஒரு ஆசை, மிக 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 பெரிய ஒரு ஆசை. அம்மா, உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இதற்கு மேல் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆயிற்று. எல்லா நேரத்திலேயும் புலம்பலிலேயே இருந்தாய். இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ அப்படின்னு புலம்பல்லையே இருந்தாய். ஆனால் இதற்கு மேல் அந்த புலம்பல் என்பது உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது. யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது இல்லை. அவரவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் இங்கு தேவைப்படுகிறது. சரிதானே நான் சொல்வது? இன்று இப்பொழுது இந்த நிமிஷம் ஒரு நபருக்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதை கொடுத்து விட்டேன் என்றால் அடுத்த நிமிஷம் வேறொரு பொருள் தேவைப்படுகிறது. ஆக மொத்தம் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தால் இன்னொன்று தேவைப்படும். அப்பொழுது என்ன தோன்றும்? அடுத்தடுத்து தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும், கஷ்டங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். நான் கொடுப்பதை யாராவது ஒரே ஒரு நபர் போதும் என்று சொல்லியிருக்கிறார்களா? கிடையாதே. அப்படி யாரும் இங்கு சொல்வது கிடையாதே. ஏனென்றால் இங்கு எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தேவைப்படுகிறது. அதனால்தான் இங்கு யாரும் எனக்கு இது போதும்பா, எனக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இது போதும், நான் இதிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு யார் ஒரு நபர் எங்கு சொல்கிறார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றியாளனாக கருதப்படுகிறார்கள். எவ்வளவுதான் வாழ்க்கையில் கிடைத்தாலும் எனக்கு இது பத்தலை, அது பத்தலை, அது பத்தலை, இது பத்தலைன்னு யார் ஒரு நபர் சொல்லிக்கிட்டே இருக்கானோ அவனுக்கு எதை கொடுத்தாலும் நிம்மதி அப்படிங்கிற ஒன்று கிடைக்க போகிறது இல்லை. அதனால் இருப்பதை வைத்து முதலில் வாழுங்கள். எது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதோ அதை முதலில் வைத்து சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமாகவே கிடைக்கும். தேடுவது அனைத்தும், நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் மிக சிறந்ததுதான். எதுவுமே நீங்கள் கேட்காதது, நீங்கள் கேட்பது அனைத்தும் தேவையில்லாதது என்பது கிடையாது. உங்களுடைய குடும்பத்திற்காகத்தான் கேட்கிறீர்கள். நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாகவும் நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நிறைய அற்புதமானதாகவும் கிடைக்க உங்களுடைய வாழ்க்கை செய்யும். சில நேரத்தில் விதி உங்களை போட்டு வாட்டி வதைக்கிறது. அந்த விதியை எல்லாம் சவால் விடும் வசமாக நான் அந்த விதிக்கு எதிர்த்து அந்த விதியையே எதிர்த்து உன்னுடைய வாழ்வில் நிம்மதி என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை தரப்போகிறேன். அது என்ன சாயி, நிம்மதி என்ற புதிய அத்தியாயம் என்று நீ கேட்கலாம். உனக்குத்தான் நிம்மதியே இல்லை என்று என்னிடம் புலம்பினாயே. அப்படி என்றால் நிம்மதி உனக்கு தர வேண்டும் தானே அர்த்தம். என்னிடம் நீ எப்பொழுது வந்தாலும் சரி, சாயி எனக்கு நிம்மதியை கொடு, எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதியை கொடு என்றே கேட்பாய். அதனால்தான் எப்படியாவது இந்த பிள்ளைக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். இங்கு உங்களுக்கு தெரியுமா, நிம்மதி என்பது
காசு கொடுத்தால் கூட கிடைக்காது. எங்கு எந்த ஒரு விஷயத்தை அள்ளி கொடுத்தாலும் கிடைக்காது. நிம்மதி என்பது அவரவர்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைந்துள்ளது. இப்பொழுது நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதற்காக நான் உன்னை ஒரு இடத்திற்கு கூட்டிட்டு போகிறேன். அந்த இடம் ரொம்ப அழகானது, தெய்வீகமானது. அங்கு போனால் நிறைய நிம்மதிகள் மனசுக்கு ஒரு கிடைக்கும் என்று கூட்டிட்டு போகிறேன். ஆனால் அதை நீ அங்கு மனம் வைத்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். இல்லை என்றால் அந்த இடமும் உனக்கு நரகம் போலத்தான் இருக்கும். புரிகிறதா? அதனால் நிம்மதி என்பது வெளியில் அல்ல, உனக்குள் இருக்கிறது. அது எப்படி? நான் நீ கேட்கும் அனைத்து விஷயங்களையும் கொடுக்கும் பொழுது தானாகவே உனக்கு எல்லாமே கிடைக்கும். சரியா? நீ என்னிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறாய், அதை நான் உடனடியாக கொடுக்கிறேன் என்றால் உனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு தவறும் நடக்கும். நீ கேட்ட உடனேயே உனக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் பொழுது அருமைகள் தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய அலட்சியங்கள் வர ஆரம்பித்துவிடும். அதனால்தான் யாராக இருந்தாலும், ஏன் உதாரணத்துக்கு உன் அம்மா அப்பா, உன் பெற்றோரை எடுத்துக்கொள். நீ கேட்டவுடன் அடுத்த நிமிஷம் வாங்கி கொடுப்பார்களா? வாங்கி தருவார்கள். ஆனால் கேட்டவுடன் எதையும் வாங்கி தர மாட்டார்கள். ஏனென்றால் அப்படி வாங்கி கொடுத்தால் ஒன்று பணத்துடைய மதிப்பு தெரியாது, கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாது, அலட்சியத்தன்மையும் அதிகமாக வரும். இதனால்தான் எந்த பெற்றோரும் கேட்ட உடனேயே எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கி கொடுப்பது அல்ல. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எதுவும் வாங்கி தரவில்லை என்று பெற்றோர்கள் மீது கோபப்படுகிறீர்கள். அதைதான் தெய்வத்தின் மீதும் செய்கிறீர்கள். எதுவுமே கிடைக்காத பொழுது தெய்வம் எனக்கு எதுவும் செய்வது இல்லை, தெய்வம் எனக்கு ஒன்றும் தருவது இல்லை என்று தெய்வத்தின் மீது பழி போடுகிறீர்கள். தெய்வமும் உங்களுக்கு அனைத்து விதமான சுலபமான நிறைய விஷயங்களையும் தரும். நீங்கள் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் அலட்சியமாகவும் இல்லாத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அலட்சியங்கள் உள்ளது. அந்த அலட்சியங்களை முதலில் குறைத்துக்கொள். என்னிடம் சொல்வார், இனிமேல் பணம் வந்தது என்றால் சேமிப்பேன் சாயி, அதை பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று. அதுவே ஒரு 1000 ரூபாய் கிடைத்தது என்றால் உடனடியாக அதை செலவு செய்யதான் உன் மனமோ தோன்றுகிறது. எங்கிட்ட அந்த பொருள் இல்லை வாங்கணும், இந்த பொருள் இல்லை வாங்கணும்னு. நீ உன்னுடைய ஒரு நிமிஷம் நன்றாக யோசித்துப்பார். ஒரு கடைக்கு போகிறாய், ஒரு பொருளை வாங்குகிறாய், அது உனக்கு தேவையான பொருளை வாங்குகிறாய். அதே கடைக்கு போய் தேவையில்லாத பொருளையும் அதே நேரத்தில் நீ வாங்குகிறாய். அது தப்பு தானே? அது தவறான ஒரு விஷயம் தானே? எது தேவையோ அதற்காக பணத்தை உபயோகப்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் சில விஷயங்கள் செய்வதனாலும் அலட்சியமாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சில விஷயத்தில் இருப்பதனாலும் தான் நல்லது நடக்க தாமதம் ஆகுகிறது. உனக்கு தேவைப்படும் அத்தனை விஷயத்தையும் நான் தருவேன். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த ஒவ்வொரு விஷயத்தையும், நீ என்னென்ன விஷயமெல்லாம் துளைத்தாயோ அந்த துளைத்த அனைத்து விஷயங்களையும் நான் உனக்காக தருவேன். தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் போடு. அது பணமோ இல்லை உறவுகளுக்கு இடையே இருக்கும் வாக்குவாதமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ உன்னுடைய பக்கம் முயற்சியை போடு. நிச்சயமாக உன் வாழ்வில் அற்புதமும் நடக்கும், அதிசயமும் நடக்கும். வாழ்வில் இன்பத்திற்கு ஒரு நாளும் குறை இருக்காது. இன்பம் என்ற ஒன்று எந்த ஒரு நேரமும் உனக்கு எந்த ஒரு நிமிஷமும் இல்லாமல் போகாத இன்பம். இன்பம் என்பது உனக்குள் இருக்கு. உனக்குள் இருக்கும் அந்த இன்பத்தையும் உனக்குள் இருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீதான் வெளிவந்து கொண்டு வர வேண்டும். புரிந்ததா? நம்புங்கள், நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அது என்னன்னா நிம்மதி, சந்தோஷம். இது இரண்டையும் நிறைய அதிகமாக ஆக்கிக்கொள்ள முயற்சிகளை செய்யுங்கள். நீங்கள் எதையெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அதில் அனைத்திலும் வெற்றிகளை மட்டுமே காண்பீர்கள். உன்னுடைய முயற்சியை
நான் பாராட்டுவேன். சில சமயம் ஏதாவது ஒன்று தோல்வியடைந்து விட்டால் இது நான் தோல்வியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் நிச்சயமாக முன்னேறுவேன் என்று உறுதியோடு போராடுவான். அந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் வெற்றியிலேயே வந்து சேரும். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் நல்லதே. அதுவே நம்பிக்கை இல்லாமல் எல்லாமே சாதாரணம், எல்லாமே எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அகங்காரத்தில் யார் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக எதுவும் கிடைக்காது. இனி வரும் காலம் மொத்தமும் அதிசயமும் அற்புதமும் எல்லாமும் உனக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் உதவிகளை வாரி 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 வழங்கி இருக்கிறேன். அப்படி இருக்கும் சமயத்தில் உனக்கு மட்டும் நான் வாரி வாரி வழங்க மாட்டேனா? உனக்கும் எல்லா விஷயத்தையும் அற்புதமாக செய்து கொடுப்பேன். கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையாக இரு. கொஞ்ச நாள் மட்டும் எல்லாவற்றையும் அனுசரித்துக்கொள். உன்னுடைய தேவை, உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எடுத்து உன் வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றை நான் சூட்டுவேன். இன்பத்திற்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் குறைகள் என்பது வராது. நான் ஒருவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று வைத்துக்கொள். அவனுக்கு எப்படியாவது நல்ல விஷயத்தையே செய்து தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று வைத்துக்கொள். அவனுக்கு நல்லது மட்டுமே தான் செய்வேனே தவிர தோல்வி அப்படின்னு ஒன்று அவன் வாழ்க்கையில் என்னைக்கும் நான் கொண்டு போகவும் மாட்டேன். அவன் வாழ்க்கையில் தப்பான விஷயத்த நடக்க நான் விடவும் மாட்டேன். இன்பம் எப்பொழுது வரும், எந்த நிமிஷம் வரும், யார் மூலமாக வரும் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்பம் ஒரு நபருக்கு வர வேண்டும் என்றாலும், ஒரு பொருள் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அது நான் முடிவெடுத்து விட்டேன் என்றால் கண்டிப்பாக அவனுக்கு கிடைத்துவிடும். சாயை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். சாய் ஆகிய நான் அனைத்திலும் உனக்கு ஆதாரமாக இருந்து உனக்கு எல்லா காரியத்திலேயும் வெற்றிகளை கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பவன். மனதைரியம் என்றும் உனக்குள் இருக்கட்டும். மனதில் எப்பொழுதும் சலனங்கள் வேண்டாம். மனதில் எப்பொழுதும் குழப்பங்கள் வேண்டாம். வாழ்க்கை வீணாகி விடுமோ என்ற எண்ணங்களும் வேண்டாம். தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் காரியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிகள் தொடர்ந்து மலரட்டும். நீ துளைத்த அத்தனை நாட்களும் நீ இன்பத்தில் ஏங்கி ஏங்கி தவிக்கிறாய் அல்லவா? அந்த நாட்கள் அனைத்தும், இன்பத்திற்கான நாட்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கட்டும். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு இடமல்ல, வெற்றிகளுக்கு மட்டுமே இடம். காலம் உன்னை சோதிக்கிறது என்று வருத்தப்பட்ட நாட்களெல்லாம் முடிந்து நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவேன் என்று நீயே எல்லாருக்கும் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்கும் வரைக்கும் நான் உன்னோடு இருந்து உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வாரி வாரி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் ஆளலாம். எல்லோரும் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் எவ்வளவோ காலங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது அனுபவிப்பது எல்லாம் சாதாரணமானது மட்டுமே. சிறு வயதிலிருந்து நீங்கள் பார்க்காத விஷயம் என்று ஒன்று கூட அல்ல. நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து 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 மனவேதனையிலேயே மூழ்கிதான் கிடக்கிறீர்கள். நீங்கள் வாழ்க்கையை துளைத்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏங்கி நீங்கள் என்னிடம் கேட்டது அத்தனையும் கிடைக்கும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் பாரமாக இருக்கிறது என்ற பட்சத்தில் என்னிடம் கொடுத்தாய். நான் சுமந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டமே படக்கூடாது என்பதற்காக நான் பத்திரமாக உன்னுடைய
அத்தனை விஷயத்தையும், உன்னுடைய அத்தனை விதமான பாரத்தையும் நான் என்னுடைய தோளில் போட்டு சுமந்து கொண்டு என்னிடம் இருக்கும் சந்தோஷங்களையும் என்னிடம் இருக்கும் அனைத்து விதமான நல்ல நல்ல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். பல நேரத்தில் பலவிதமான காயங்கள் உன்னை சுற்றி வந்தது. ஆனால் அது அனைத்திலும் இருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் உன்னை தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு ஒரு நாளும் துன்பம் வந்துவிடக்கூடாது, இன்பம் மட்டும்தான் வர வேண்டும். நம்மளை நம்பி தன்னுடைய பிள்ளை கையை கொடுத்திருக்கிறது, இந்த கையை பத்திரமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் இன்றும் சரி என்றும் சரி உன்னோடு இருக்கிறேன். என்னை நீங்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, சரியாக நினைத்தாலும் பரவாயில்லை. எனக்கு எந்த ஒரு சின்ன மனசில் ஒரு சின்ன விதமான காயமும் கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் நல்லது செய்தாலும் பேசுவார்கள், கெட்டது செய்தாலும் பேசுவார்கள். நல்லது செய்தால் இவ்வளவுதானா, கெட்டது செய்தால் சாய் என்னை கவனிக்கவில்லை என்பார்கள். நீ என்னை பேசுகிறாய், உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பேசுகிறார்கள். ஆக மொத்தம் இங்கு மனிதர்களாக பிறந்தவர்கள் என்ன செய்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு தூரம் உன்னை தூக்கி வைத்து இருக்கிறேன் என்பதை முதலில் பார். எனக்கு சில சமயம் நீ எனக்கு எதுவுமே செய்யலை, நீ எனக்கு எதுவுமே பண்ணலைங்கும் போது அதிகமான கோபம் வரும். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டுமே. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் இப்பொழுது இந்த நிமிஷம் உங்ககிட்ட பேசுகிற விஷயம். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயமெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நாம் செய்வோம். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அற்புதத்திலேயே இருப்போம் என்று நம்புங்கள். நான், நீ, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே வெவ்வேறு குடும்பம் அல்ல, ஒரே குடும்பம். நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். நீ சிரித்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். புரிகிறதா? நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அதை பார்த்து கொண்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? உன்னுடைய குடும்பமும் நான், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை உறவுகளும் நான், உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பாத்திரமும் நான், உன்னுடைய வீட்டில் இருக்கும் அத்தனை விதத்திலும் உனக்கு நானே காட்சி அளிக்கிறேன். என்னுடைய தங்கமே, எல்லா விஷயமும் மாறும், கண்டிப்பாக மாறும். எதுவுமே நிலையான அல்ல. இந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறி உனக்கு தேவையான சூழ்நிலைகள், நீ என்னென்ன மாதிரியான விஷயத்தை ஆசைப்படுகிறாயோ அது எல்லாமும் கிடைக்கும். நலமுடனும் வளமுடனும் நீ வாழ்வது உறுதி. நீ என்னென்ன விஷயத்தில் எல்லாம் நீ என்னிடம் வந்து நின்று தந்துவிடு, எனக்கு இது கண்டிப்பாக வேண்டும் என்று அழுது புரண்டு மனவேதனையில் என்னை கேட்டாயோ அது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். யாரை பார்த்தும் பயம் வேண்டாம். நல்லது நடக்காதோ கெட்டதுதான் நடக்குமோ என்று பயம் வேண்டாம். நல்லது நடக்கும் என்று நினையுங்கள். இந்த தெய்வமாகிய நான் நல்லதை மட்டுமே செய்து தருகிறேன். நீ யோசிப்பதற்கு ஒன்றுமல்ல. நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகுமோ என்று நினைக்க இங்கு ஒன்றுமே அல்ல. இங்கு எல்லாமும் நடக்கும், நல்லாவும் நடக்கும். இங்கு கேட்கும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக இந்த சாயுடைய அருள் பார்வையானது உனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னம்மா, யோசனைக்கு மேல் யோசனை, செய்வாரா மாட்டாரா, நல்லது நடக்குமா நடக்காதா என்ற யோசனை. அந்த யோசனைகள் அனைத்தையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு நம்முடைய தேவன், நம்முடைய குலசாமி, நீ அப்படித்தானே என்னை நினைக்கிறாய்? நமக்காக
நிச்சயமாக எல்லாம் செய்வார் என்று நம்பினாலே போதும். நீ நம்பும் காரியத்தில், நீ என்னென்னலாம் நம்புகிறாயோ, நீ நம்பும் காரியத்தில் அசுர வளர்ச்சி உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். இதுவரைக்கும் நீ பார்த்தது அனைத்தும் சாதாரணம். ஆனால் இதற்கு மேல் நீ பார்க்க போகும் விஷயங்களும் அசுர வளர்ச்சி. உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் உன்னை கண்டிப்பாக நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கான விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும். நான் சொல்லுவது இப்பொழுதே உனக்கு சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரம் நடந்தால் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குமே என்று உனக்கு தோன்றும். உன்னுடைய நலனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில பொன்னான விஷயங்களையும் மனதில் வைத்து நான் முடிவெடுத்ததுதான் இது. தங்க பிள்ளையே, யோசி. நான் எவ்வளவு நல்ல விஷயங்களை உனக்காக செய்து இருக்கிறேன் என்பதை யோசி. நான் சாதாரணமாக யாருடைய வாழ்க்கையிலும் வருவது அல்ல. ஒருவருடைய வாழ்க்கையில் நான் வருகிறேன் என்றால் அவர்களுக்கு நல்லது நான் செய்ய போகிறேன் என்பதற்காக மட்டுமே. நீ துவண்டு போய் நின்றால் நான் தாங்குவது அல்ல. நீ எந்த ஒரு நாளும் துவண்டுவிடக்கூடாது என்று உன்னோடு சேர்ந்து போராடுகிறேனே தவிர, உன்னோடு சேர்ந்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உனக்காக என் பிள்ளையாம் ஜெயித்து விடுவேன், என்னுடைய பிள்ளைக்கு அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று உன்னோடு சேர்ந்து நானும் போராடிக்கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய போராட்டத்தில் அனைத்திலும் வெற்றிகளே உண்டாகும். ஐஸ்வர்யங்களே உனக்கானது எல்லாம் கிடைக்கும். இன்று எதுவும் உன்னிடம் இல்லை, எதுவுமே இல்லை. பணம், வசதி, இது போன்ற எதுவுமே இல்லை. ஆனால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் பணம், வசதி, அந்தஸ்து இது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறது. அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்ப்பாய். இன்று சிலருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காத பொழுது தயவு செய்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மனதில் ஒன்றே ஒன்று நினையுங்கள். நமக்கான தெய்வம் நம்மை ஒவ்வொரு பொழுதும் காவல் காக்கும் தெய்வம் நமக்கு நல்லதுதான் செய்யும் என்று நம்புங்கள். நீங்கள் நம்புவது சாதாரணமான ஆளல்ல. நீங்கள் நம்புவது இந்த உலகத்தை உருவாக்கியது நான். என்னை நீங்கள் ஈசனாகத்தான் பார்க்கிறீர்கள் என்பது தெரியும். ஆம் தங்கமே, நானே ஈசன். இந்த உலகத்தை உருவாக்கியதும் நானே. தவறுகளை தட்டி கேட்பதும் நானே. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அருள் கொடுக்க போவதும் நானே. அதனால் எந்த நிலையிலும் எந்த விஷயத்தையும் நினைத்து பயப்பட வேண்டாம். பொறுமை மட்டுமே ஒருவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவன் வெற்றி அடைகிறான். பொறுமையை இழப்பவன் இங்கு தோல்வியை மட்டுமே அடைகிறான். நீ வெற்றி அடைய போகிறாயா, தோல்வியை தழுவ போகிறாயா என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.